ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 வெளியாச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆக்சுவலாக 2025 ஜனவரியில் தான் ஒரு ஃப்ரெஞ்சு கிரைம் காமெடி த்ரில்லர் படமாக வெளியான ஹவு டு மேக் அ கில்லிங். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஆக்சுவலி இந்த கதைக்களம் நடக்கிறதே ஒரு பனிபடர்ந்த பிரதேசம். இங்கே ரோட்டோரமாக ஒரு கார் ஒன்று நிற்கிது. இந்த காரில் ஒரு ஆண் பெண்ணுன்னு 2 பேர் இருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியல, வண்டியை ஓரங்கட்டுக்கு போத நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி இப்படி கீழே இறங்குது. இப்போ அந்த ஆண் அப்படி ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் அப்படி ஒரு கால் பண்ணுவான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ நம்ம ஹீரோவுடைய இன்ட்ரோ. அவர் ஒரு 50-55 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபராக காமிக்கப்படுறாப்புல. காரை ஓட்டிட்டு ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அத்தை தண்டி கரடி ஒன்று நடு ரோட்டில் நிற்கிது. ஆக்சுவலி அந்த ஏரியாலலாம் கரடிகள் இருக்குது அப்படின்னு இவங்க கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர எந்த கரடியும் இப்படி க்ளோஸ் ரேஞ்சில் திடீர்னுலாம் யாரும் பார்த்தது கிடையாது. நம்ம கதாநாயகனுக்கு என்னங்க நடு ரோட்டில் இத்த தண்டி நிற்கிது அப்படிங்கிற மரண பீதியிலேயே ஐயோ கரடி மேலே மோதிர போகிறான் அப்படின்னு காரை இங்கிட்டு ஓடிச்சு அங்கிட்டு ஓடிச்சு. இதில் நான் சொன்னேன் பனிபடர்ந்த பிரதேசம்னு, பின்ன எங்கே கிரிப் இருக்கும் டயரில், அது மட்டுக்கு 4 பக்கம் வண்டி சரிக்கிட்டு போகுது ஐஸில். அவர் இங்கிட்டு ஓடிக்கிறேன் அங்கிட்டு ஓடிக்கிறேன்னு கடைசி கொண்டு போய் அந்த ரெஸ்ட் ரூம் போகலான்னு ஒரு லேடி வண்டியை விட்டு இறங்கி உட்காந்துச்சு பார்த்தீங்களா, நேர கொண்டு அந்த அம்மா மேலே ஏற்றுறாப்புல. அங்கே போய் சொருகி நிற்கிது வண்டி. ஐயோ யாரையும் முட்டிவிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே இறங்கி பார்த்தா அடிச்சு அந்த லேடி ஸ்பாட் அவுட். நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம காரில் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு காருலாம் ஏற்கனவே டோர் திறந்த மாதிரி இருக்குது. அப்படி போய் உள்ளே எட்டி பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. பார்த்துட்டு என்ன ஒரே ஒரு ஹேண்ட்பேக் தான் இருக்குது, எதையும் காணாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாப்புல. இப்போ அந்த லேடி கூட வந்த அந்த ஆண் இருக்கார் இல்லையா, ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஃபோன் பேச போனோம் இல்லையா, அவர் அப்போ தான் அவர் மேடு மாதிரி இருக்குது. அப்படி ஏறி மேலே வந்து பார்த்தா இந்த மாதிரி கார் சொருகி நிற்கிது. கூட வந்த அந்த பெண்மணி இறந்து போய் பக்கத்தில் கிடக்குறாங்க. எவனோ ஒருத்தன் காரில் இருந்து இறங்கி நிற்கிறான். இதுதான் அவருடைய பார்வையில் அவருக்கு தெரிகிற விஷயம். ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த ஆள் உடனே டப்புன்னு திரும்பி ஓடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் திரும்பின அடுத்த செகண்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சரிவில் இருந்து மேலே ஏறிதான் அந்த ஆள் பார்த்தேன் ரோட்டுக்கு வந்து அந்த சரிவில் நேர சரிக்கு நேர ஒரு அங்கேருந்து ஒரு 5 அடி இருக்காது, நேரம் ஒரு பள்ள மாதிரி படக்குன்னு உள்ளே போய் அங்கே அவ்வளோ ஊசியாக நீட்டிகிட்டு இருக்க ஒரு மரக்கொப்பில் போய் சொருகி உள்ளே போயிடுறேன் அந்த ஆள். அந்த ஆளும் ஸ்பாட் அவுட். இப்போ நிற்கிற நம்ம ஹீரோவுக்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியலை. எங்க இது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தானா, என்ன 2 கொலையும் நம்ம தான் பண்ண மாதிரி மரண பீதியில் நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இவருக்கே ஒரு பயம் வந்துடுது. ஐயோ வேணாம், முதல்ல இடத்த விட்டு கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லி நேராக கார் எடுத்து வீட்டுக்கு வந்துடுறாப்புல. இவருக்கு கேத்தி அப்படின்னு சொல்லி இவருடைய மனைவியோடைய பேர். ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையனுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஆனாலும் அந்த பையன் வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலான பையன் மாதிரி தாங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுறான். இப்போ நேராக வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்தால் நம்ம கதாநாயகனுக்கு மரண பீதி. என்ன ஒரு மாதிரியே இருக்கா அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரியே அந்த அம்மா நோட் பண்ணுது. ஆனால் டைனிங் ஹாலில் உட்காந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டைனிங் டேபிளில் உட்காந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆள் சொல்கிறான், வரும்போது 2 சம்பவம் ஆகி போச்சு. என்ன சம்பவம் ஆகி போச்சு அப்படின்னா, நான் கொலை பண்ணிட்டேன் 2 பேரையும் அப்படிங்கிறேன். நீ கொலை பண்ணிட்டியா, என்னையா சொல்கிற, ஒழுங்காக சொல்லு அப்படின்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாப்புல அந்த ஆள். இப்போ அந்த அம்மா சொல்லுது, இங்கே பாரு நடந்தது ஆக்சிடென்ட்டு, அது சரி ஏதோ இடிச்சிட்டு அந்த அம்மாவை அந்த லேடி இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த கொப்பில் சொருகி போய் விழுந்தானே அது அவனாக விழுந்தது தான், அதுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது, இது ஆக்சுவலி வெறும் ஆக்சிடென்ட் தான், இதுக்கே இவ்வளோ உரி பண்ணுற. ஆமாம் அந்த காரகரை இதையும் தொட்டியா திறந்து பார்த்தியா அப்படின்னா, ஆமாம் உள்ளே யார் இருக்காங்களாங்கிறதுக்காக பார்த்தேன் அப்படிமே அந்த ஆள். உடனே அந்த அம்மா சொல்லும், உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்நேரம் உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆல் ஓவர் த கார் இருக்குமே, போலீஸ் வந்தால் நேரம் ஒன்று அப்ரோச் பண்ணிவிடுமே, ஸ்ட்ரைட்டாக வந்துடுமே, இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், ஐயோ இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் விழுந்துருமா அப்படிங்கிறாரு அந்த ஆள். அப்போ எப்படிப்பட்ட ஆள்னு அங்கேயே தெரிஞ்சுக்கங்க ஹீரோவுடைய கதாபாத்திரத்தை. இந்த அம்மா உடனே டக்குனு ட்ரெஸ் எடுத்து போடு, உடனே வா போவோம் ஸ்பாட்டுக்கு அப்படின்னு நேராக போய் பார்த்தா இவங்க, அதாவது நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வந்து திருப்பி இப்போ 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க இல்லையா, இது வரைக்கும் அந்த ஆக்சிடென்ட் சீனை யாரும் பார்க்கல, யாரும் அந்த இடத்துக்கு வரவே கிடையாது. இவங்க தெளிவாக தெரியுது ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நிமிஷம் அப்படின்னு ஹீரோயின் அப்படி காருகிறெல்லாம் சுற்றி எல்லாத்தையும் செக் பண்ணால் நம்மளாலே ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தொடச்சிக்கிட்டு இருக்காப்புல ஹீரோ. பின்னாடி போய் ட்ரங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பை இருக்குது. பையை ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 மில்லியன் யூரோஸ் உள்ள பணம் கட்டுக்கட்டா. கதாநாயகிக்கு ஒன்றும் புரியல. சரி ரைட்டு, நான் சொல்கிறத கேளு, பணத்தை எடுத்து வண்டியில் போடு, இந்த 2 பாடி எடுத்து நம்ம வண்டியில் போடு. என்ன சொல்கிற அப்படிங்கிறாரு அவர். யோ சொல்கிறத மட்டும் கேளியா, போடியா, நல்லா தெரிஞ்சுக்க, இங்கே ஆக்சிடென்ட்டு நடக்கலை, இங்கே எந்த காரும் இல்லை, இங்கே எந்த சடலமும் இல்லை, புரியுதா, வண்டி தூக்கி அந்த பள்ளத்தில் தள்ளி விடுவோம் 2 பேர், வாங்க முதல்ல 2 பாடி தூக்கி வண்டியில் போடு, இந்த பணத்தை தூக்கி வண்டியில் போடு, கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கிளம்புது. நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம திருச்சியம் ஸ்டைலில், இங்கே பார் போலீஸ் அப்படியே அது இதுன்னு எதையாவது வச்சு கண்டுபிடிச்சி வந்தால் கூட இப்படி ஒரு சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது அப்படிங்களா, அந்த ரோட்லையா அப்படிங்கிற மாதிரியே நடந்துக்கணும், தெரியுதா, இதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது கதாநாயகி. ஆனால் உண்மையாகவே ஒரு சம்பவத்தில் ஒரு தருணத்தில் போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை ஃப்ராங்க் டுபாஸ்க் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த டைரக்டர் இருக்கார்ல ஃப்ராங்க், இவர் தான் படத்தில் கதாநாயகனாகவும் பண்ணியிருப்பாப்புல. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஃப்ரான்ஸில். அவர் அந்த கதாபாத்திரத்தை பண்ண விதத்திலேயே உன்னை எல்லாம் என்னத்தை சொல்கிறது, போலீஸ் எல்லாம் உன்னை பிடிச்செல்லாம் உண்மையை வாங்கவே தேவையில்லை, எப்படி இருந்தாலும் 2-3 நாளைக்குள்ளே நீயே போலீஸை தேடி கண்டுபிடிச்சி போய் இதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னு நமக்கே தோணும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆக்சுவலி அவருடைய கதாபாத்திரம் சரி, ஃப்ராங்க் டுபாஸ்க்கும் சரி, லார் கேலமி அவங்க தான் அந்த கேத்திங்கிற அந்த ஒய்ஃபாக பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கேரக்டரைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த 2 கேரக்டரைசேஷனே ஆக்சுவலி பார்க்கும்போதே நமக்கு திருஷ்யம் தான் அந்த படத்திலே பல இடங்களில் ஞாபகம் வரும். காரணம் என்னன்னா, அந்த படத்தில் அந்த ஜோர்ஜ் குட்டி கதாபாத்திரம் எப்படி போலீஸ் வருவாங்க கேட்பாங்க, இதைத்தான் சொல்லணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது இன்னைக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம அந்த மனைவியான கேத்தியுடைய அந்த கதாபாத்திரம். அது ரொம்ப ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணும். அது நிறைய கிரைம் நாவல்ஸ்லாம் படிக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதனால இப்படித்தான் போலீஸ் இந்த கேஸ் எடுப்பாங்க, இதெல்லாம் வந்து இப்படித்தான் அப்ரோச் பண்ணுவாங்க, வந்து கேட்டால் இதுதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கேரக்டரைசேஷனு அந்த ஹீரோயினுடைய கேரக்டர். ஆனால் இதில் ஹீரோவுடைய கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, திருஷ்யம்ல நம்ம மீனாவுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர், ரொம்ப சேஃபாக தான் டீல் பண்ணணும்னு நினைக்கும், ஆனால் பயத்தில் எதையாவது தப்பாக தேவையில்லாமல் உளம்பிடும் போலீஸ்ட்ட. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ இது உளமுனதுக்கும் எப்படி மீனா கேரக்டர் ஒரு சீனில் ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் சொல்ல போய் கடைசியாக நம்ம ஜோர்ஜ் குட்டி கதாபாத்திரம் அதை சமாளிக்கும் போலீஸ் முன்னாடி. அந்த மாதிரியே இது தேவையில்லாமல் உளம்பி அந்த மனைவி கேரக்டர் தான் எல்லாத்தையும் சேர்த்து வந்து சமாளிக்கணுங்கிற மாதிரி 2 கேரக்டரைசேஷன். கிட்டத்தட்ட நம்ம லாலேட்டனும் மீனாவும் பண்ண அதே 2 கதாபாத்திரங்களுடைய உல்டா வெர்ஷன் தான் அந்த 2 கேரக்டர். அதாவது பொண்ணு அந்த ஒய்ஃப் வந்து பயங்கர நாலேஜபிளாக திறமையான ஒரு ஆள், இது ஒரு தர்தி. அந்த மாதிரியே 2 கேரக்டரைசேஷன். இதில் போலீஸாக ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பாப்புல, பென்னாய்ட்டு, அவரும் சூப்பராக பண்ணியிருப்பார். அதே மாதிரி கூட ஃப்ளாரன்ஸ்னு சொல்லி ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரமாக ஒன்று வரும், அந்த கேரக்டரை ஜோஸ்பின்னு சொல்லி ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப கனக்கச்சிதமாக பண்ணியிருப்பாங்க. உண்மையாக சொல்லணும்னா ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கவே பற்றிக்கிட்டு போகிற ஒரு படம் தான் இது. ஆக்சுவலி ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான், கிரைம் ட்ராமா தான் இது. ஆனாலும் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த பயப்பில் இது வாயினாலேயே இங்கே போய் மாட்ட போய் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணிக்கிட்டே தான் இருக்குது. அது ரொம்ப சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், படத்துடைய மியூசிக் ஆகட்டும், மியூசிக்கெல்லாம் எங்கே வந்துட்டு போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு. ஆனால் இந்த கதைக்கு தேவையான இந்த மூடை சினிமாட்டோகிராஃபிலே செட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, படத்துடைய சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நீட்டாக தெளிவாகவே பண்ணியிருந்தாங்க இவங்க. இந்த படத்தில் ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக எங்கே இப்படியே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு தோண விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு கிரைம் காமெடி த்ரில்லராக இவங்க பண்ணியிருக்காங்க. இதை கிரைம் த்ரில்லராகவே இவங்க பண்ணியிருக்கலாம். இந்த கதையை காமெடியாகலாம் செகண்ட் ஹாஃபில் எடுத்துகிட்டு போகாமல் அவுட் அண்ட் அவுட்டாக பதபதைப்புடைய உச்சியில் ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ, இப்படி மாட்ட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி திருஷ்யம் மாதிரி அந்த மோட்லேயே அந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணி அப்படியே திரைக்கதையாக இவங்க கொண்டு வந்திருக்கலாம். இது எதுக்குங்க போய் காமெடியாக இந்த ஒரு விஷயத்தை போய் பல விஷயங்களை அங்கே வந்து செகண்ட் ஹாஃபில் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அது நல்லா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கதை எந்த மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தெரியுமா அப்படிங்கிற அந்த லெவல் கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ, அது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது செம்மையான ஒரு கிரைம் த்ரில்லருங்க, பட் இந்த மாதிரி பண்ணி இவங்க கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இதை பண்ணியிருக்கவே தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணலாம். ஒப்பீனியன்ஸ் டிஃபர், பட் இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் ஒன்று வரலாம். அதனால் நான் சொல்கிறேன். ஸ்டில் இந்த படம் ஆல்ரெடி 3 கேட்டகரியில் நாமினேட் ஆகி பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கும் சரி, டேரக்டருக்கு ஆக்டராக பண்ணாரே நம்ம ஃப்ராங்க் டுபாஸ்கோ, அவரும் சரி ஜெயிச்சிட்டாப்பில் ஒரு அவார்டை. என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஒர்த்துவாச்சான படம் தான், பார்க்கலாம். பட் இந்த விஷயம் உங்களுக்கு தோணலாம், அதாவது இதை நான் இப்படித்தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு, பட் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற படமாக இருக்கும். காமெடி கிரைம் ட்ராமாலாம் பிடிக்கும், அந்த மாதிரி காமெடி கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த படம் நல்லாவே இருந்துச்சுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்கலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டால் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அருள்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் டெஃபினட்டாக ஒரு சில செக்ஷுவலான ஃபிசிக்கல் இன்டிமேசியான ஒரு சீன் ஒன்று உள்ளே இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டுப்புட்டுன்னு பாருங்கள். டெஃபினட்டாக கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.